ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோல நம்ம டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜ் இன் சேலம் பத்தி தாங்க பார்க்க போறோம். டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜ் என்னென்ன அண்ட் அந்த காலேஜ் எங்க லொகேட் ஆயிருக்கு, அந்த காலேஜ் எப்போ ஓபன் பண்ணிருக்காங்க அண்ட் அந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் அண்ட் ரேட்டிங் எல்லாமே டீடைல்டா இந்த வீடியோல பார்க்கலாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜ் இன் சேலம்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்க காலேஜ் பாத்தீங்கன்னா சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி தாங்க. இந்த காலேஜ் சேலம் ஜங்ஷன் மெயின் ரோட்ல தாங்க லொகேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் 1997ல தாங்க ஓபன் பண்ணிருக்காங்க. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 2618. இந்த காலேஜுக்கு செக்ஸா வெப்சைட்ல கொடுத்திருக்க ரேட்டிங் பாத்தீங்கன்னா 4.6 out of 5 கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜுக்கு காலேஜ் டுனியால கொடுத்திருக்க ரேட்டிங் பாத்தீங்கன்னா 4.4 out of 5 கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜுக்கு ஓவராலா நாங்க கொடுத்திருக்க ரேட்டிங் பாத்தீங்கன்னா 4.5 out of 5 கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் டாப் 2ல இருக்க காலேஜ் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தாங்க. இந்த காலேஜ் செமியாபாளையம்ல தாங்க லொகேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் 2009ல தாங்க ஓபன் பண்ணிருக்காங்க. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 2615. இந்த காலேஜுக்கு செக்ஸா வெப்சைட்ல கொடுத்திருக்க ரேட்டிங் பாத்தீங்கன்னா 4.2 out of 5 கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜுக்கு காலேஜ் டுனியால கொடுத்திருக்க ரேட்டிங் பாத்தீங்கன்னா 4.3 out of 5 கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜுக்கு ஓவராலா நாங்க கொடுத்திருக்க ரேட்டிங் பாத்தீங்கன்னா 4.5 out of 5 கொடுத்திருக்கோங்க. நெக்ஸ்ட் டாப் 3ல இருக்க காலேஜ் பாத்தீங்கன்னா நாலேஜ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி தாங்க. இந்த காலேஜ் செமியாபாளையம்ல தாங்க லொகேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் 2009ல தாங்க ஓபன் பண்ணிருக்காங்க. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 2653. இந்த காலேஜுக்கு காலேஜ் டுனியால கொடுத்திருக்க ரேட்டிங் பாத்தீங்கன்னா 4.3 out of 5 கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜுக்கு செக்ஸா வெப்சைட்ல கொடுத்திருக்க ரேட்டிங் பாத்தீங்கன்னா 4.2 out of 5 கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜுக்கு ஓவராலா நாங்க கொடுத்திருக்க ரேட்டிங் பாத்தீங்கன்னா 4.4 out of 5 கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் டாப் 4ல இருக்க காலேஜ் பாத்தீங்கன்னா அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் தாங்க. இந்த காலேஜ் சீரகப்பட்டியில தாங்க லொகேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் 2009ல தாங்க ஓபன் பண்ணிருக்காங்க. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 2648. இந்த காலேஜுக்கு செக்டர் வெப்சைட்ல கொடுத்திருக்க ரேட்டிங் பாத்தீங்கன்னா 3.8 out of 5 கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜுக்கு காலேஜ் டுனியால கொடுத்திருக்க ரேட்டிங் பாத்தீங்கன்னா 4.2 out of 5 கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜுக்கு ஓவராலா நாங்க கொடுத்திருக்க ரேட்டிங் பாத்தீங்கன்னா 4.3 out of 5 கொடுத்திருக்கோங்க. நெக்ஸ்ட் டாப் 5ல இருக்க காலேஜ் பாத்தீங்கன்னா ஏவிஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ் தாங்க. இந்த காலேஜ் அம்மாபேட்ல தாங்க லொகேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் 2008ல தாங்க ஓபன் பண்ணிருக்காங்க. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 2636. இந்த காலேஜுக்கு செக்ஸா வெப்சைட்ல கொடுத்திருக்க ரேட்டிங் பாத்தீங்கன்னா 4.1 out of 5 கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜுக்கு காலேஜ் டுனியால கொடுத்திருக்க ரேட்டிங் பாத்தீங்கன்னா 3.8 out of 5 கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜுக்கு ஓவராலா நாங்க கொடுத்திருக்க ரேட்டிங் பாத்தீங்கன்னா 4 out of 5 கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் டாப் 6ல இருக்க காலேஜ் பாத்தீங்கன்னா மகேந்திரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தாங்க. இந்த காலேஜ் மீனம்பள்ளியில தாங்க லொகேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் 2005ல தாங்க ஓபன் பண்ணிருக்காங்க. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 2623. இந்த காலேஜுக்கு செக்ஸா வெப்சைட்ல கொடுத்திருக்க ரேட்டிங் பாத்தீங்கன்னா 3.5 out of 5 கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜுக்கு காலேஜ் டுனியால கொடுத்திருக்க ரேட்டிங் பாத்தீங்கன்னா 3.7 out of 5 கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜுக்கு ஓவரால் நாங்க கொடுத்திருக்க ரேட்டிங் பாத்தீங்கன்னா 3.8 out of 5 கொடுத்திருக்கோங்க. டாப் 7ல இருக்க காலேஜ் பாத்தீங்கன்னா தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் தாங்க. இந்த காலேஜ் எம் காலிப்பட்டியில தாங்க லொகேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் 2006ல தாங்க ஓபன் பண்ணிருக்காங்க. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 2625. இந்த காலேஜுக்கு செக்ஸா வெப்சைட்ல கொடுத்திருக்க ரேட்டிங் பாத்தீங்கன்னா 4.2 out of 5 கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜுக்கு காலேஜ் டுனியால கொடுத்திருக்க ரேட்டிங் பாத்தீங்கன்னா 3.7 out of 5 கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜுக்கு ஓவராலா நாங்க கொடுத்திருக்க ரேட்டிங் பாத்தீங்கன்னா 4 out of 5 கொடுத்திருக்கோங்க. நெக்ஸ்ட் டாப் 8ல இருக்க காலேஜ் பாத்தீங்கன்னா ஆர்பி சாரதி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி தாங்க. இந்த காலேஜ் காளியம்பட்டியில தாங்க லொகேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் 2008ல தாங்க ஓபன் பண்ணிருக்காங்க. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 2639. இந்த காலேஜுக்கு செக்ஸா வெப்சைட்ல கொடுத்திருக்க ரேட்டிங் பாத்தீங்கன்னா 3.4 out of 5 கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜுக்கு காலேஜ் டுனியால கொடுத்திருக்க ரேட்டிங் பாத்தீங்கன்னா 3.5 out of 5 கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜுக்கு ஓவராலா நாங்க கொடுத்திருக்க ரேட்டிங் பாத்தீங்கன்னா 3.3 out of 5 கொடுத்திருக்கோங்க. நெக்ஸ்ட் டாப் 9ல இருக்க காலேஜ் பாத்தீங்கன்னா ஏவிஎஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி தாங்க. இந்த காலேஜ் சின்ன கவுண்டபுரம்ல தாங்க லொகேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் 2013ல தாங்க ஓபன் பண்ணிருக்காங்க. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 2347. இந்த காலேஜுக்கு செக்ஸா வெப்சைட்ல கொடுத்திருக்க ரேட்டிங் பாத்தீங்கன்னா 3.7 out of 5 கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜுக்கு காலேஜ் டுனியால கொடுத்திருக்க ரேட்டிங் பாத்தீங்கன்னா 3.5 out of 5 கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜுக்கு ஓவராலா நாங்க கொடுத்திருக்க ரேட்டிங் பாத்தீங்கன்னா 3.8 out of 5 கொடுத்திருக்கோங்க. நெக்ஸ்ட் டாப் 10ல இருக்க காலேஜ் பாத்தீங்கன்னா ஸ்ரீ சண்முக காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தாங்க. இந்த காலேஜ் சங்ககிரியில தாங்க லொகேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் 2011ல தாங்க ஓபன் பண்ணிருக்காங்க. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 2302. இந்த காலேஜுக்கு செக்ஸா வெப்சைட்ல கொடுத்திருக்க ரேட்டிங் பாத்தீங்கன்னா 3.6 out of 5 கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜுக்கு காலேஜ் டுனியால கொடுத்திருக்க ரேட்டிங் பாத்தீங்கன்னா 3.7 out of 5 கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜுக்கு ஓவராலா நாங்க கொடுத்திருக்க ரேட்டிங் பாத்தீங்கன்னா 3.5 out of 5 கொடுத்திருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ்நாட்டில் உள்ள எந்த ஒரு பிரைவேட் காலேஜை பத்தின அட்மிஷன் டீடைல்ஸ், ஸ்காலர்ஷிப், பிளேஸ்மெண்ட், கோர்சஸ் பத்தி டவுட் இருந்தா கண்டிப்பா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் மோர் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.